மகாராஷ்டிர மாநில துணை முதலமைச்சர் அஜித் பவார் விமான விபத்தில் உயிரிழந்த நிலையில் அந்த விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்கப்பட்டிருப்பதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. தரையிறக்கும் தருணத்தில் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையத்துடன் விமான தொடர்பு கொண்டு பேசிய போது தனக்கு ரன்வே தெளிவாக தெரியவில்லை என்று பைலட் கூறியதாகவும், விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையம் இந்த சூழ்நிலையில் தரையிறக்க வேண்டாம், மீண்டும் தொடர்ந்து பறக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் கருப்பு பெட்டி மீட்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது சம்பந்தமான விரிவான தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெறும் என்ற ஒரு நம்பிக்கை கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதிராஜா. பாரதிராஜா, வணக்கம். கருப்பு பெட்டி இப்போ மீட்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எப்போ நமக்கு முழுமையாக தெரிய வரும்? தற்போது வரை நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்ன? விரிவாக பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக தற்போது முக்கியமான ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த விபத்துக்கு முன்பாக, அதாவது இறுதி நிமிடங்கள் அப்படின்னு சொல்ல, அந்த விபத்து ஏற்படுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக விமானி, அதாவது அந்த விமானத்தை இயக்கிய விமானி விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையத்தை தொடர்ந்து கொண்டிருக்கார். அப்போது தனக்கு ரன்வே சரியாக தெரியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே விமான கட்டுப்பாட்டில் இருந்து விமானிக்கு ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்படுகிறது. அப்படி என்றால் நீங்கள் தரையிறக்க வேண்டாம், அதாவது ஏற்கனவே கோஆர்டினேட்ஸ் இருக்கும், இந்த கோஆர்டினேட்ஸ் தான் தரையிறக்கணும் அப்படின்ட்டு, இருந்தாலும் ரன்வே தெரிய வேண்டியது, எந்த இடத்துல லேண்டிங் பயன்படுத்தணும் அப்படின்ற முடிவுகளை எல்லாம் விமானி தான் எடுப்பார் அப்படின்றது வந்து மேனுவல்லே இருக்கு. அப்படின்ற சூழல்ல நீங்க தரையிறக்க வேண்டாம், தொடர்ந்து பறந்துட்டே இருங்க, நாங்க ஆய்வு செஞ்சுட்டு சொல்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்காங்க. இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்ட சில நிமிடங்களில் தான் இந்த விபத்து நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனிடையே இந்த அறிவுறுத்தலுக்கு பிறகு விமானியிடமிருந்து எந்த பதிலும் வரல அப்படின்ற ஒரு விஷயமும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் விசாரணையிலிருந்து தகவல்களா வெளியே வந்திருக்கு. இந்த சூழல் தான் தற்போது அந்த விமானத்தின் விபத்துக்குள்ளான அந்த விமானத்தின் கருப்பு பெட்டியானது மீட்கப்பட்டிருக்கிறது. அதுலதான் என்ன மாதிரியான காரணம் இந்த விபத்துக்கு அப்படின்றது தெளிவாக தெரியும். ஏற்கனவே தற்போது வரை வந்திருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே விமான கட்டுப்பாட்டு அறையுடன் விமானி தொடர்பு கொண்ட அந்த தகவல் வந்திருக்கு. இப்ப விமானி விமான கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொள்ளும் போது என்ன உயரத்துல பறந்துட்டு இருந்தாரு, ஏற்கனவே அவர் லேண்டிங்க்கு இனிஷியேட் பண்ணிட்டாரா, லேண்டிங்கான ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிட்டாரா அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாமே அந்த கருப்பு பெட்டியில இருக்கும். அதுல ஏற்கனவே சிவிஆர் டிவிஆர் அப்படின்னு சொல்லுவோம். சிடிஆர் டிவிஆர் அப்படின்ற 2 விஷயங்கள் இருக்கு. அதுல காக்பிட் டிஜிட்டல் ரெக்கார்டர், அதாவது காக்பிட்ல அமர்ந்திருக்கக்கூடிய விமானிகள், 2 விமானிகள் இருப்பாங்களே, அவங்க பேசிக்கக்கூடிய தகவல்கள், அதே போல டிவிஆர் டிஜிட்டல் ரெக்கார்டர் சொல்லுவாங்களே, அதுல விமானம் தொடர்பான, விமானம் பறப்பது தொடர்பான எவ்வளவு உயரத்துல இருந்தது அப்படின்ற உள்ளிட்ட அனைத்து தொழில்நுட்ப அம்சங்களும் அதுல பதிவாகி இருக்கும். இந்த 2 விஷயங்களையும் ஆராய வேண்டியிருக்கிறது. அதை ஆராய்ந்த பின்னர் விமானி விமான கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொள்ளும் போது என்ன உயரத்துல இருந்தார், விபத்துக்கான காரணம் என்ன, அவர்கள் இறுதி நிமிடங்களில் பேசிக்கொண்டது, இறுதி வினாடிகளில் பேசிக்கொண்டது வரை அதுல பதிவாகி இருக்கும். இந்த அனைத்துமே விரைவில் மீட்கப்படும். விபத்துக்கான காரணம் என்பது கண்டறியப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது கருப்பு பெட்டி மீட்கப்பட்டிருக்கிறது. இது விசாரணையின் மிக முக்கியமான முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. பார்த்திபன், நன்றி பாரதிராஜா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.